முதல்ல நம்மள ஒரு செமையான உலகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னன்னா அந்த உலகத்துல இருந்து ஏதோ மாயாஜால எனர்ஜி எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சாம். மரங்களும் செடிகளும் அப்படியே அடர்ந்து இருந்துச்சாம் அந்த உலகம் முழுக்க. அந்த உலகத்துல நம்ம ஹீரோருக்கான உகுன்னு பேரு. அவன் செத்து பொறந்து கண்ண திறக்கறான். கண்ண திறந்ததும் புதுசா ஒரு காட்டு பகுதியில இருக்கான் பாருங்க. தன்னை நல்லா உத்து பாக்குறான். பார்த்தா அவனோட முடியெல்லாம் அப்படியே சொர சொரன்னு இருக்கு. அது மேல இலையெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. சரி, கை கால அசைக்கலான்னு பாக்குறான். ஆனா கை இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் மரக்கிள மாதிரி இருக்கு. நகரலாம்னு பார்த்தா ஒரே இடத்துல அப்படியே நின்னுட்டான். அடப்பாவமே, இது கனவா இருக்குமோன்னு நினைக்கிறான். கனவு கலைஞ்சா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறான். ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. உகுவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் போன ஜென்மத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டே செத்துட்டான். இந்த ஜென்மத்துல ஒரு மரமா பொறந்துட்டான். உகு யோசிக்கிறான், ஒருவேளை பொறந்திருக்கணும்னா ஒரு ஹேண்ட்ஸம் பையனா பொறந்திருக்கலாமே. பொண்ணுங்களெல்லாம் லைன் பண்ணி தனியா ஒரு ஹேரமே வச்சிருக்கலாமே. ஆனா இப்போ ஒரு சின்ன மரமா பொறந்துட்டானேன்னு புலம்புறான். மரத்துக்கு கண்ணும் இல்ல, பாக்கவோ கேட்கவோ முடியாது. ஆனா என்ன காரணமோ தெரியல, உகு நல்லா பாக்கவும் கேட்கவும் முடியுது. உகு தன்னோட சுத்தி இருக்கிற இடத்த பாக்குறான். பார்த்தா 2 மலைக்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்குல இருக்கான். அவனுக்கு கிட்டத்தட்ட 50 கிளைகள் இருக்குமா. அதுல ஒன்ன மட்டும்தான் அவனால அசைக்க முடியுது. மத்த கிளைங்க எல்லாம் அப்படியே ஒரே இடத்துல செத்து போய் மரக்கட்ட மாதிரி ஆயிருக்கும் போல. தூரத்துல காட்டுக்குள்ள இருந்து ஏதோ மிருகங்களோட சத்தம் கேட்டு உகு பயந்து போயிட்டான். ஏன்னா அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். ஒரு சின்ன மரங்குத்தி வந்தா கூட அவனை கொன்னோடலாம் போல. அப்பதான் வானத்துல ஒரு ஏரோப்ளேன் போறத பாக்குறான். ஏரோப்ளேனை பார்த்ததும் உகு சந்தோஷப்படுறான். ஓ, நம்ம போன ஜென்மத்து டைம்லைன்ல தான் இருக்கோன்னு நினைச்சுக்கிறான். அந்த ஏரோப்ளேனை அப்படியே வெறிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்போ 2 தேனி வந்து அவனை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. தேனீக்களால கடுப்பான உகு அவனோட கிளையால அந்த 2 தேனியையும் அங்கேயே அடிச்சு கொன்னுடுறான். உடனே அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. டபுள் கில், 2 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த நோட்டிபிகேஷனோட ஒரு ஸ்டார்டர் ஸ்கிரீனும் அவனுக்கு தெரியுது. அவன் பேரு இந்த ஜென்மத்திலையும் உகுதான். அவன் ஒரு மாதிரி வித்தியாசமான வில்லோ மரம். அவனோட பவர் இப்போதைக்கு அந்த வித்தியாசமான கிளைகள் மட்டும்தான். ஆனா எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சு சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அவன் இன்னும் டெவலப் ஆக முடியுமாம். இப்போதைக்கு கிளைகளை தவிர வேற எந்த மரத்தோட பாகத்தையும் அவனால டெவலப் பண்ண முடியாது. அதனால அவன்கிட்ட இருக்கிற எவல்யூஷன் பாயிண்ட்ஸ வச்சு அந்த கிளைகளை டெவலப் பண்றான். முன்னாடி 1/50 இருந்த கிளைகளோட ஸ்ட்ரென்த் இப்போ டெவலப் ஆகி 3/50 ஆயிடுச்சு. இப்போ உகுவால 3 கிளைகளை அசைக்க முடியுது. அவனோட கிளைங்க ஸ்ட்ராங் ஆனதும் எவல்யூஷன் பாயிண்ட் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு தேன் கூட்ட அட்டாக் பண்ணிடுறான். இப்படியே 1 மாசம் போயிடுச்சு. உகு எவல்யூஷன் பாயிண்ட்ஸ சம்பாதிச்சு தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இப்போ கொஞ்சம் பெருசா ஸ்ட்ராங்கரா ஆகிட்டான். அவன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். அதனால அவனோட எல்லா கிளைகளையும் இப்போ அசைக்க முடியுது. அந்த கிளைகளை வச்சு அவன் ஒரு பெரிய கல்ல உடைக்க ட்ரை பண்றான். அந்த கல்லு அவனோட அட்டாக் ரேஞ்சுக்கு வெளியில இருந்ததால உகுவால அந்த கல்ல அடிக்க முடியல. ஆனா அடிக்காமலேயே அவனோட இம்பாக்ட்ல அந்த கல்லுக்கு டேமேஜ் பண்ணிடுறான். அவன் இப்போ எவல்யூஷன் பாயிண்ட் சம்பாதிக்கிறதுக்காக எனிமீஸ அவனோட அட்டாக் ரேஞ்சுக்குள்ள வரவழைச்சு உள்ள வந்ததும் அட்டாக் பண்ணிடுறான். அவன் ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துகிட்டே இருக்கான். அவனோட வேர்கள் மண்ணுக்குள்ள ரொம்ப ஆழமா போய் எனர்ஜியை உறிஞ்சி அவனை வளர ஹெல்ப் பண்ணுது. அதனால அவன் எதுவும் பண்ணாமலேயே வளர்ந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு நோய் பயம் இல்ல, டயர்டாகிற கவலை இல்ல, ஸ்கூலுக்கு போற டென்ஷன் இல்ல, சாப்பாடு தண்ணி கவலை இல்ல. அவன் இந்த உலகத்தோட வேர்ல்டு ட்ரீ ஆகணும்னு நினைக்கிறான். இந்த உலகத்தோட கடவுளா ஆகணும்னு நினைக்கிறான். இப்படியே ஒரு நாள் அவனோட கிளைகள்ல உகுவுக்கு சில ஃபால்கன் குஞ்சுகள் தெரியுது. அதோட அம்மா அதை விட்டுட்டு போயிருச்சு போல. உகுவால இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியல. அங்க காட்டு ஓநாய்களோட கேங் சேர்ந்து வேட்டையாடிக்கிட்டு இருந்துச்சு. அங்க ராட்சத எறும்புகளும் தேனீக்களும் சுத்திட்டு இருந்துச்சு. அங்க ஸ்பைடர் குயின், ராட்சத கொரில்லான்னு பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் வேட்டையாடுற எக்ஸ்னேக் மாதிரி கொடிய மிருகங்களும் இருந்துச்சு. அங்கதான் உகு சர்வே பண்ண வேண்டியிருந்துச்சு. சில நேரம் அவன் வேட்டையாடி ஃபால்கன் குஞ்சுகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தான். சில நேரம் சூரிய வெளிச்சத்தை வாங்கி தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி அவன் பிரான்சஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லெவல் கேப்பை ரீச் பண்ணிட்டான். பிரான்சஸ்க்கு அப்புறம் இப்போ ரூட்ஸை ஸ்ட்ராங் பண்ற வேலை. ஒவ்வொரு ரூட்டையும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு எவல்யூஷன் பாயிண்ட் தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு ரூட்டையும் டெவலப் பண்ணும்போதும் அவனுக்கு பயங்கரமான வலி ஏற்பட்டுச்சு. ரூட்ஸ் டெவலப் ஆனதும் உகுவால எங்க வேணாலும் ஃப்ரீயா மூவ் பண்ண முடிஞ்சுச்சு. ஒரு விதத்துல உகுவுக்கு அவனோட ரூட்ஸ் ஒரு மறைஞ்ச ஆயுதம் மாதிரி. அப்போதான் உகுவுக்கு புதர்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டதும் உகுவு பேட்டில் மோடுக்கு வந்து அங்க என்னன்னு பாக்க போறான். புதருக்குள்ள உகுவுக்கு ஒரு காயப்பட்ட நரி கிடைக்குது. காயம்பட்ட அந்த நரியோட காயத்தை சரி பண்ண உகு அவனோட சாப் குடுக்கறான். நரி சரியாயிடுச்சு. ஆனா உகுவோட ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு. நரி சரியானதுக்கு அப்புறம் உகுவோடவே தங்க ஆரம்பிச்சிடுச்சு. மரத்தோட சாறுனால அந்த சிவப்பு நரி டெவலப் ஆகி ஒரு மியூட்டன் நரியா மாறிடுச்சு. அந்த மியூட்டன் சிவப்பு நரி 20 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. அதோட லெவல் 4. அதோட பவர் ஐ ஆஃப் சாம். அது இப்போ உகுவோடவே தங்கிக்கிட்டு இருந்துச்சு. முக்கியமா நான் கவனிச்ச சின்ன பிழைகள்.
சில இடங்கள்ல இருந்துச்சு போச்சு போன்ற பேச்சு வழக்கு சொற்கள் வந்திருக்கு. அதை இருந்தது போனதுன்னு மாத்தலாம். ஆனா நீங்க கேட்டது ஹியூமன் பேசுற மாதிரி மாத்தணும்னு, அதனால அந்த பேச்சு